எப்போ போகிறோம் சென்னை எக்ஸ்பிரஸில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 36 hours ஜேர்னியில் மும்பையிலேருந்து டெஸ்டினேஷன் நான் சொல்ல மாட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதே ரொம்ப டயரிங்காக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் 3 families ஒன்றா வந்திருக்கோம். ஸோ catch you later. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஃபெப்லேயே டிக்கெட் எடுத்துட்டோங்க. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 3 months மே மாதம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 10 tickets ட்ரெயின் கிளம்புதுன்னு நினைக்கிறேன். பிர்ஜூர் ஜங்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்பவே கண்ணை கட்டுது. எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் RAC. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க. ஐயோ படுத்துறானே. பட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். டேய் உடனே எல்லாரும் கிளம்புங்கடா, எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் போங்க, எல்லாரும் போங்க. கொஞ்சம் பேருக்கு டிஃப்ரெண்ட் இடத்துல சீட் கிடச்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு டிஃப்ரெண்ட் இடத்துல ப்ளூப்பர்லாம் பண்ணுறாங்க என் வீடியோவில். ஆக்சுவலி நேற்றே வீடியோ எடுக்கலாம் நினச்சேன், ஆனால் நான் தான் சொன்னேனே ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா RAC அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. செட்டில் ஆகுறதுக்கே ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. நைட்டு ஒரு 9:30 ட்ரெயினுங்கிறேன். தாதர், மும்பையில் தாதர்னு ஒரு இடம் இருக்குது. தாதர் 10 எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. இதிலே கிட்டத்தட்ட நீங்கள் டெஸ்டினேஷன் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன். என்கிட்ட நீ அடிக்கடி இங்கிலீஷ் பேசுற வேலை வச்சுக்காது. ஏன் நீ என்ன விட சில நேரத்துல நல்லா பேசுற, அது என்னுடைய எஸ்டேட்டஸுக்கு கேவலமா இருக்கு. எஸ்டேட்டஸ் இல்லைங்க, ஸ்டேட்டஸ். ஸோ நிறையா கண்டென்ட் இந்த நைட்டை மிஸ் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஃபுட்டேஜ் இருந்ததோ அதை வச்சு திருப்பி ரீஎடிட் பண்ண ஆரம்பிச்சோம் படத்தை. ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் vlog பண்ணுறேன். அதனால ஏதாவது உங்களை குழப்பி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். மணி 5-10 மணிலேருந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி தூங்குறாங்கன்னு பார்ப்போமா? இது என் தம்பி அரவிந்த், நல்லா தூங்குறான். இது என் தம்பி லாபி. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு. 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். நல்லா தூங்கிட்டே இருக்கிறான். ஒரு ஆளை காட்ட மிஸ்ஸிங். ஆனால் அவங்கள ரிலீஸ் பண்ணும்போது தான் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒழிச்சு வச்சுருக்கோம். 100K, ஆமாம் 100K ஃபாலோவர்ஸ் ஆனால் தான். இப்போ 58.22222K ஃபாலோவர்ஸில் நின்றுட்டு இருக்குது அவங்க பேஜ். ஸோ அவங்க 100K ஆனால் தான் ரிலீஸ் ஆவாங்க. ஓகேவா? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 5, 10, 15 hours, இன்னும் 15 hoursல நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிடுவோம். ஓகேவா? நான் மச்சான் பஸ்ல பாக்க போறோம், ஜன்னல் ஓரமா சீட்டு பிடிச்சா மாதிரி 24 hours ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்கிற போல. இங்க பாத்தீங்களா, ஒரு வழியா எந்திச்சிட்டான். சாப்பாட்டுன்னு செவனேன்னு எதுக்கு மாம்புன்னு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கேன். அவளா வந்து நீங்க மிலிட்டரி மேன் தானே அப்படின்னு சொன்னா. சரி உட்காந்துட்டு இருக்கிறான்னு பாக்குறீங்களா? அவன் எந்திரிச்சு நின்னாலும் அந்த வளர்ச்சி தாங்க வருவான். அப்படி விட முடியும், நம்ம ரத்தம் விட முடியாது. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரொம்ப நாள் இருப்பீங்க. 100 வயசுக்கு மேல இருப்பீங்க. ஜாதகக்காரன் செத்தே 10 வருஷம் ஆச்சியா? ஒரு பர்ஃபார்மன்ஸ். மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா ஸோ ஃபைனலி
ரீச்ட். எல்லாரும் ட்ரெயின் போயிடுச்சு. கரெக்டாக 2 minutes தான் நிற்கும்னு சொன்னாங்க. இறங்கியாச்சு. நானும் என்னோட லக்கேஜ் எடுக்கணும். எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. பாய். அவங்கக்கிட்ட சாப்பிட்டு பேசுகிறேன். பாய். நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இதையும் ஒரு ஹோட்டல்னு மதிச்சு இங்க வர்ற கஸ்டமர் இவங்க 5 பேர் தான். அதுவும் வெள்ளைக்காரன் காலத்துல ஹோட்டலும் பக்கத்துல இருந்த மில்லு ஓஹோன்னு இருந்தப்ப வந்து சேர்ந்த கும்பல் இப்போ ஓஞ்சி தேஞ்சி 5 பேர் வந்து நிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த அந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் ஸ்டேஷன். இங்கே பக்கத்தில் தேசி டொமாட்டர். இந்த ஹோட்டலோட பேர் வந்து எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் யாரோ ஹெல்ப் பண்ணதுனால இங்கிலீஷ்லேயே எழுதிருக்கு. ஸோ விக்னேஷ் மெஸ். ஓகே, இவங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி போஸ்ட் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸ்டேஷனை தொட்டு ஆப்போசிட்லேயே. நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்டேஷனில் இறங்கி வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே சாப்பிட்லாம். நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நல்லா அவங்க சர்வ் பண்ணாங்க. ஈவன் ஹாட் வாட்டர் கேட்டப்போ கூட அவங்க சர்வ் பண்ணாங்க. வெளியே வந்துட்டோம். எப்படி இந்த ஊருக்காரங்க மாதிரியே இருக்கும். இந்த ஊருக்காரங்க தாங்க. ஆமாம். Thank you for watching the video, guys. Do not forget to like, share and subscribe.